வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. வாழ்க்கையில் நாம் பார்ப்போம், சிலர் மட்டும் வெற்றியை மேலும் மேலும் குவித்து கொண்டிருப்பார்கள். அது எப்படி என்று நாம் ஆச்சரியமாக பார்ப்போம். அவர்களிடம் 2 குணநலங்கள் இருக்கும். ஒன்று, அவர்கள் சிந்திப்பது எல்லாமே நன்மையை தருகின்ற செயலாகத்தான் இருக்கும். இன்னொன்று, அடிமனத்தில் அவர்கள் எண்ணுகின்ற எண்ணத்தை சரியாக பயன்படுத்தி அதை பதிவு செய்து கொள்கிறார்கள். நான் இப்படித்தான் போவேன், இப்படித்தான் செயல்படுவேன், இப்படித்தான் எண்ணம் இருக்கும் என்பதை பதிவு செய்து கொள்ளுகின்றார்கள். அதற்கு மேலே வெற்றி என்ற ஒரு கோள் நமக்கு வேண்டும். அந்த குறிக்கோள் நமக்கு இருந்தால் நாம் அதை நிச்சயமாக அடையலாம் என்ற எண்ணத்தையும் ஆழ்மனத்தில் பதிவு செய்து கொள்வார்கள். முதலில் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற எண்ணம், அதன் பிறகு இந்த நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணம். இந்த 2ஐயும் பதிவு செய்து வைத்து கொண்டால் சாதாரண மனிதன் கூட வெற்றியாளனாக மாறுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. காரணம், அவன் அடிமனம் எப்பொழுதும் உன் செயல்பாடு தவறுகிறது என்று சொன்னால் சுட்டி காட்டும், சரியாக செல்கிறது என்று சொன்னால் பாராட்டும். இன்னும் நீ அடைய வேண்டிய தூரம் அதிகம் இருக்கிறது, நீ இந்த இடத்தை அடைய வேண்டும் என்று எண்ணுகிறாய், அல்லது இந்த நிலைக்கு வர வேண்டும் என்று எண்ணுகிறாய், எனவே நீ தொடர்ந்து நீ உழைக்க வேண்டும் என்று உன் மனசாட்சி சொல்லிக்கொண்டே இருக்கும். அந்த சிந்தனை உடையவர்கள் தான் வெற்றியாளனாக மாறுவார்கள். எதை பார்த்தாலும் அதில் மாறுபட்ட சிந்தனையோடு பார்த்து வெற்றியாளனாக மாறுகின்ற வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. இப்படித்தான் பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த நேரம், சிவகாசியிலே ஒரு பெரிய அச்சக உரிமையாளர் சிந்தித்து ஒரு படத்தை வெளியிட்டார்கள். அதிலே பெருந்தலைவர் காமராஜர் நடுவில் பெரிதாகவும் சுற்றி இருந்த 8 மந்திரிகள் சுற்றி வைத்து அந்த படத்தை வைத்து ஒரு அழகான காகிதத்தில் அச்சிட்டு தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்தார்கள். அதை பார்த்த பக்கத்தில் ஒரு சிறிய பிரஸ் வைத்திருந்த சரவணன் என்ற ஒரு இளைஞன், அதை எப்படி நாம் பயன்படுத்தலாம் மாறுபட்ட கோணத்தில் என்று சிந்தனையை அங்கே வெளிப்படுத்தி உலாவ வர சொல்லி அதையே நினைத்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் பத்திரிகையிலே படித்தான், ரோம் நகரிலே இருந்து போப் ஜான் பால் அவர்கள் இந்தியா வருகிறார்கள் என்று தெரிந்தவுடனேயே அவனது ஆழ்மனதில் இருந்த சிந்தனை வெளியே வந்தது. எப்படி பெருந்தலைவர் காமராஜர் படத்தை நடுவில் வைத்து அச்சிட்டார்களோ அதை போலே போப் ஜான் பால் அவர்களின் உருவத்தை பெரிதாக வைத்து அதற்கு முன்பு இருந்த போப்பாண்டவர்களை சுற்றிலும் வைத்து ஒரு அழகான பேப்பரில் பிரிண்ட் செய்தான். ஏறத்தாழ 1,00,000 பிரதிகளை அடித்து கொண்டு நேரே பம்பாய் சென்றார். அங்கேதான் கேட்வே ஆஃப் இந்தியாவில் ஜான் பால் அவர்கள் அங்கே வருகை தருகிறார்கள். ஏராளமான கூட்டம். முதலில் அத்தனையும் விற்றுவிடுமோ என்று பயத்தில் இருந்தாலும் நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன் என்ற எண்ணத்தோடு சென்ற சரவணன் முதலில் ₹1 அந்த படத்தை விற்றான். நேரம் போக போக அதற்கு அதிக கிராக்கி ஏற்பட்டது, அதாவது டிமாண்ட் வந்தது. ஒன்றை ₹5 மாற்றினான். ₹1 என்பதை ₹5 மாற்றி அத்தனையும் பணமாக மாற்றி வெற்றி பெற்றான். அடிமனத்தில் உதித்த சிந்தனை யாரோ பதித்த ஒரு முறையை மாற்றி அவன் அடி சிந்தனையின் மூலம் வெற்றியாளனாக மாறுகின்ற வாய்ப்பை அவனை ஏற்பாடு செய்து கொண்டான். காரணம், எதையும் செய்ய வேண்டும், எதையும் சாதிக்க வேண்டும், வித்தியாசமாக சிந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததினால் சரவணன் பெரிய பணக்காரனாக மாறி பெரிய பெரிய இயந்திரங்களை வரவழைத்து அங்கே பணக்காரனாக உலாவ வந்தான். எனவே நீங்கள் சும்மா இருக்கின்ற நேரத்தில் சிந்தனையை பரவ விடுங்கள். எது நல்லது கிடைக்குமோ அதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அதை உள்வாங்கிக் கொண்டு அது மனதில் போட்டு சிந்தித்து சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். கடவுள் அத்தனை சக்தியும் நமக்கு கொடுத்திருக்கிறாள். நாம் சிந்தித்து செயல்படுவோம், வெற்றியாளராக மாறுவோம் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலை 7 மணிக்கும் இரவு 7 மணிக்கும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். வெற்றி படிக்கட்டு புத்தகம் அனைத்து வசந்தன் கோ கிளைகளிலும் கிடைக்கும். ரூபாய் 150 மட்டுமே.
வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. கோபம் என்பது வளர்ச்சியை தடுக்கும், கருணை என்பது ஆசீர்வாதத்தை தரும். எனவே கருணை உள்ளத்தோடு மற்றவரிடம் பழகினால் உங்களுக்கு இறைவன் நல்ல ஆசீர்வாதத்தை தருவார். அதுதான் வாழ்க்கை. எனவே கோபம் என்பது பல நேரங்களில் உங்கள் வளர்ச்சியையே தடுத்து நிறுத்திவிடும். ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்து நாம் இந்த பதிலை சொன்னால் என்ன விளைவு வரும் என்று சிந்தித்தால் நிச்சயமாக நீங்கள் கோபப்பட மாட்டீர்கள். கோபம்தான் அறிவுக்கு சத்துரு என்று சொல்லுவார்கள். எனவே கோபப்படாமல் வாழ்க்கையை ஓட்டினால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இப்படித்தான் மராட்டியத்தை ஆண்ட சிவாஜி மன்னர் பெண்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து மக்களுக்கெல்லாம் நன்மை செய்து கொண்டிருந்தார். அங்கே ஒரு பால்கார பெண் ஹேரி என்று சொல்லுகின்ற அந்த பெண் தினமும் சிவாஜிக்கு பால் கொடுப்பதற்கு கீழே அடிவாரத்திலே இருந்து மலை மீது ஏறி அந்த சிவாஜி மன்னருக்கு பால் கொடுப்பார்கள். ஏன் மற்றவர்களெல்லாம் கொடுக்க மாட்டார்களா என்று கேட்டால் அந்த ஹேரி குணா என்று அந்த சொல்லுகின்ற அந்த பெண் அந்த மாட்டிற்கு நன்றாக பருத்தி கொட்டை அரைத்து அதில் புண்ணாக்கு, கடலை, வெல்லம் எல்லாம் கலந்து வாழைப்பழம், பச்சை புல் இப்படியெல்லாம் கொடுத்து அந்த மாட்டை வளர்த்தாள் அந்த பெண். அதனால் அந்த பாலும் மிகவும் சுவையாக இருந்தது. எனவே சிவாஜிக்கு காலையிலும் மாலையிலும் அந்த பாலை கொடுக்கின்ற பழக்கம் அந்த ஹேரிக்கு. ஒரு நாள் சற்று காலதாமதம் ஆகிவிட்டது வீட்டிலிருந்து புறப்படுவதற்கு. வேகமாக கொண்டு பாலை கொடுத்துவிட்டு கீழே வருகின்ற நேரத்தில் அந்த மலையில் அரண்மனை வாசல் மூடிவிட்டது. எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாள். ஆனால் அரசன் உத்தரவு, பூட்டிய கதவு திறக்கக்கூடாது என்பது. எனவே மன்னனை பார்த்து முறையிடலாம் என்று சொன்னால் மன்னன் அங்கே ஒரு ஆலோசனையில் இருந்ததினால் அதுவும் சந்திக்க முடியவில்லை. எப்படியாவது கீழே இறங்க வேண்டும் என்று சொல்லி அந்த மலை அடிவாரத்தில் அரண்மனைக்கு அந்தப்புறமாக சென்று செங்குத்தாக இருந்த மலையில் இறங்கி அங்கே வீட்டிற்கு செல்ல முற்பட்டாள். இடையில் அங்கே பால் கட்டி கொண்டது. காரணம், சின்ன குழந்தை, அந்த நேரத்தில் பால் கொடுக்க வேண்டிய நேரம், பால் கொடுக்க முடியவில்லை. அந்த வலியோடு மிகவும் சிரமப்பட்டு இறங்கி வீட்டிற்கு சென்று அழுத குழந்தைக்கு பால் கொடுத்தார். அடுத்த நாள் காலையில் அங்கே அரண்மனைக்கு பால் கொண்டு போகவில்லை, மாலையிலும் போகவில்லை. ஏன் பால் கொண்டு வரவில்லை என்று சிவாஜி அவர்களே கீழே குதிரையில் இறங்கி வந்தார்கள். வந்து, ஹேரி, நீ ஏன் பால் கொண்டு வரவில்லை என்று கேட்ட நேரத்திலே, சட்டம் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் மனிதாபிமானமும் இருக்க வேண்டும். சட்டத்தை சில நேரத்தில் நாம் மீறித்தான் ஆக வேண்டும். அதை உங்கள் காவலாளிகள் மீறவில்லை. என் குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும், நேரமாகிவிட்டது, கோட்டை வாசலை திறந்து விடுங்கள் என்று சொன்ன நேரத்திலே அவர்கள் திறந்து விடவில்லை. நான் மலை உச்சியிலே இருந்து கீழே இறங்கின்ற பொழுது தவறி விழுந்திருந்தால் என் குழந்தைக்கு யார் பாதுகாப்பு? எனவே நான் இனிமேல் அங்கே பால் கொடுக்க விரும்பவில்லை என்று மன்னன் சிவாஜியிடமே அந்த ஹேரி சொன்னார். ஆனால் மன்னன் சிவாஜி எல்லா அதிகாரம் படைத்தவர், நீ கொண்டு வந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்ல இல்லை. இல்லை, அந்த அரண்மனை காவலாளிகளுக்கு தண்டனை கொடுக்கிறேன் என்று சொல்லவில்லை. காரணம், அவர்கள் கடமையை செய்தார்கள். ஆனால் இனிமேல் நீ பால் கொண்டு வர வேண்டாம், எங்கள் வேலையாட்களே வந்து அதை வாங்கி செல்வார்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அந்த அரண்மனை வாசலுக்கு ஹேரி குணா என்று அவள் முழு பெயரையும் அங்கே சூட்டினார் சிவாஜி. இதுதான் சிவாஜியின் தன்மை. காவலாளிகளை தண்டிக்கவில்லை, பால் கொண்டு வரமாட்டேன் என்று சொன்னவர்களை அதட்டவில்லை. அவர்களுக்கெல்லாம் மேலாக அந்த பெண்ணின் மீது இருந்த பாசத்தினால், பெண் குலத்திற்கே ஒரு இலக்கணமாக இருந்த அந்த பெண்ணிற்கு அந்த கோட்டை வாசலுக்கு அவள் பெயரை வைத்தார். எனவே எந்த நேரத்திலும் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். செயல்படுவது மற்றவர்களுக்கு நன்மை பயக்குவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
வெற்றி படிக்கட்டு புத்தகம் அனைத்து வசந்தன்கோ கிளைகளிலும் கிடைக்கும். ரூபாய் 150 மட்டுமே.